தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 30-31 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்னன்னா, இங்கே தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறோம். வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தொடர்ந்து வாருங்கள், வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆச்சரியப்படுத்தக்க ரீதியிலே ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயங்களை செய்கிற தேவன் போடல, பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். பாருங்கள், அநேக மக்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு அற்புதத்தை கூட கண்டதில்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, கடவுள் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன். ஜீசஸ் இஸ் a miracle working God. இயேசு அற்புதங்களை செய்கிறவர். முதலாவதாக பாவம் நீங்குகிற ஒரு அற்புதத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார். பாவம் விலகுவது என்பது பாருங்க மிகப்பெரிய தேவனுடைய அற்புதம். ஏன்னா எல்லா மனிதர்களும் பாவத்தின் அரசாட்சிக்கு கீழே இருக்கிறார்கள். தாங்கள் பாவத்தின் அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம், பாவம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு சொல்லி அநேகருக்கு உணர்வு இல்லை. பாருங்க, சிலர் உணர்கிறார்கள், அதை கண்டுகிடாம விட்டுறாங்க. பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையை அரசாட்சி செய்கிறது என்பதை உணர்கிறார்கள், ஆனால் கண்டுகிடாம விட்டுறாங்க. சிலர் பாருங்க, இந்த பாவத்தின் அரசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இவங்க பிரயாசப்படுறாங்க, போராடுறாங்க. ஆனா அவ்வளவு பிரயாசப்பட்டு போராடி கடைசியில பாருங்க விடுதலை இல்லை. வாழ்க்கையில முடிவு விரக்தியாகவே அனைவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை வந்து சந்தோஷமும் சமாதானமும் வாழ்க்கையில வர வேண்டுமானால் பாருங்க, அதை தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். மனுஷன் அதை சம்பாதிக்கவே முடியாது. தேவனுடைய கிருபையினாலே வருகிற ஒரு அதிசயம்தான் பாவம் விலகுகிற ஒரு நிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் விலகுதா, கடவுள் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார்னு அர்த்தம். தேவனுடைய மக்களை கவனிங்க. ஆகவேதான் ஒரு பிரபல ஆசிரியர் ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதினாரு.
அந்த புஸ்தகத்துக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரட்சண்ய யாத்ரீகம் அப்படின்ற ஒரு புஸ்தகம். அதில் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன், அந்த புஸ்தகத்தில் சித்தரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவன் ரட்சணிய யாத்திரைகம் போகிறான், ரட்சிப்பை தேடி அலைகிறான். முதுகுல ஏதோ ஒரு பாரம் அவனை அழுத்தி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவனால் விடுதலை பெறவே முடியல, அதை இறக்கி வைக்கவே முடியல. பலர்கிட்ட போறான், இவனை நேசிக்கிறவங்கள்ட்டெல்லாம் போறான். ஒருத்தரும் இவனை அந்த முதுகுல அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாரத்திலிருந்து விடுதலையாக்க முடியல. பல இடங்களுக்கு போறான், பல முயற்சிகளை பண்றான், தன்னை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாரம் நீங்க மாட்டேங்குது. விரக்தியோடு பயணத்தை தொடர்கிறான். ஒரு இடத்துக்கு வர்றான். வந்தா அங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டவராக ரத்தம் சிந்துகிற ஒரு காட்சியை பார்க்கிறான். பார்க்கறது மட்டுமல்ல, உற்று பார்க்கிறான். உற்று பார்த்த மாத்திரத்தில் எந்த பாரத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஏங்கி தவித்தானோ அந்த பாரம் தானாக உருண்டு ஓடி விடுகிறது. அற்புதமாக அவனுடைய முதுகிலிருந்து உருண்டு ஓடி விடுகிறது. பாருங்க, ஒரு பெரிய விடுதலை வருகிறது. அதான் அந்த புஸ்தகத்தினுடைய கருத்து. அது ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் தான் எழுதியிருக்கிறார். ரொம்ப பிரபலமான புஸ்தகம் ஆங்கிலத்தில். கவனிங்கள், கர்த்தர் மாத்திரமே, அதாவது கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மாத்திரமே மனுஷனை பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும், விடுதலையாக்க முடியும். அந்த காட்சியை பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்களுக்கு காண்பிக்கிற ஒரு வேலை தான் எங்க வேலை. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாழ்க்கையில பாவம் நீங்குகிற அற்புதம் நடக்கணுமா, கர்த்தராய் இயேசுவை பாருங்கள், சிலுவையில் இடிக்கப்பட்ட இயேசுவை பாருங்கள். அது மட்டுமல்ல, பாவம் நீங்குகிற அற்புதம் மட்டுமல்ல, வியாதி நீங்குகிற அற்புதம், தரித்திரம் நீங்குகிற அற்புதம், எல்லா சாபங்களும் நீங்குகிற அற்புதத்தை செய்கிற இயேசுவாக இன்றைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவே நீதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவரே நமக்கு தேவனால் நீதியாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு நீதியாக இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு நீதியாக இருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாரும் நீதிமான்கள். கர்த்தர் அவருடைய நீதியை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலகத்துல ரெண்டு கூட்டம் தான் இருக்குது. ஒன்னு பாவிகள்ங்கிற கூட்டம், அடுத்தது நீதிமான்கள் என்கிற கூட்டம். தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனங்கள். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல மனுஷர்கள் மத்தியில ஏகப்பட்ட பிரிவினைகள், ஏராளம் பிரிவுகள், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அப்புறம் இடைப்பட்ட ஜாதி, வெள்ளைக்காரங்க, கருப்பர்கள், தாழ்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், படித்தவங்க, படிக்காதவங்க, பணக்காரங்க, ஏழைங்க, ஆண்கள், பெண்கள், பாருங்க, அடிமைகள், சுயாதீனர்கள் சொல்லி சொல்லிட்டே போலாம். இப்படி ஏகப்பட்ட பிரிவினைகள் உலகத்துல இருக்குது. ஆனால் தேவனுடைய பார்வையில ரெண்டு பிரிவு தான். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் பார்க்கும்போது ரெண்டு பிரிவாகத்தான் அந்த உலகத்தை பார்க்கிறாரு. ஒன்னு பாவிகள் என்கிற கூட்டம், அடுத்தது நீதிமான்கள் என்கிற கூட்டம். தேவனை போல பார்க்கிற பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா அருமையான வீணான சண்டைகளும் சச்சரவுகளும் ஓஞ்சே போயிடும். தேவனை போல பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பி வழியும். இருக்கிறீங்களா?
அருமையானவர்களே, ஆகவே தேவன் எப்படி பார்க்குறாரு அந்த உலகத்தை? ஒன்று, ஒரு கூட்டம் பாவத்தில் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் நீதிமான்களா இருக்கிறாங்க. இதில் பாருங்க, நற்செய்தி என்னன்னா, சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நீதிமான்கள் என்கிற கூட்டத்தில் இருக்கிறோம். நாம் எல்லாரும் அருமையானவர்களே நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எப்படி நீதிமான்களானோம்? பாவிகளா பிறந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம். நம்முடைய தலையெழுத்து என்னன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? பாவத்தின் சம்பளம் நரகம். நேராக போய் பாதாளத்தில் இறங்கணும். அருமையானவர்களே, இரவும் பகலும் அங்கே வாதிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்ம தலையெழுத்து. இயேசு சொன்னார் இல்லையா, லூக்கா 16ஆம் அதிகாரத்தில், கவனிங்க. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தானா, சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ரத்தம் இருந்தான் அவருடைய உடுப்பு. ஆனா ஒரு நாள் செத்தான். பைபிளில் போட்டிருக்குது, பாதாளத்தில் போய் கண்களை ஏறெடுத்து பார்த்தான்னு போட்டிருக்குது. இயேசு சொல்றாரு, பாதாளத்தை போய் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே ஆபிரகாமின் மடியிலே லாசருவை கண்டான். ஒரு ஜெபம் பண்றான். தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். அருமையானவர்களே, அப்புறம் சொல்றான், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. இதுதான் பாவத்தில் வாழ்கிற மனுஷன். பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்காத மனுஷனுடைய முடிவு என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் அங்க போய் சேர வேண்டிய ஆட்கள். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நம்மை சந்தித்து ரட்சித்து நீதிமான்கள் என்கிற கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்கள் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இலவசமாய் இந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. எந்த மனுஷனும் தன்னுடைய முயற்சியினால நீதிமான்கள் ஆக முடியாது என்பதை நாம் பார்த்தோம். கவனிங்க, பெரிய வீரனா இருக்கலாம், பெரிய கில்லாடியா இருக்கலாம். நான் என் முயற்சியில நான் பாவத்தை தவிர்த்து விட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி நான் நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியாது. யாரும் தன்னுடைய முயற்சியினால நீதிமான்களாக முடியாது. திருப்புங்க, யோபுவின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு போங்க. யோபு 25 4வது வசனம் பாருங்க. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி? என்ன அர்த்தம்? இம்பாசிபிள். தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி தாயின் வயிற்றில் பிறந்த மனுஷன் அருமையானவர்களே நீதிமானாக மாறவே முடியாது. ஏன்னா தாயின் வயிற்றில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமின் வித்துக்கு பிறகுறான். அதனாலதான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தாள்? கற்பம் தரித்தாள். இல்லையா? அப்ப தாயின் வயிற்றில் பிறக்கிற மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே பாவத்தில் தான் பிறக்கிறான். யாரும் நீதிமானாக பிறக்கிறது இல்லை. எரேமியாவுக்கு போவோம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். பாருங்க, எத்தியோப்பியா தேசத்து ஆட்களை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சர்மம் கருப்பா இருக்கும். கவனிங்க, அந்த கருப்பா இருக்கிற சருமத்தை வெள்ளை ஆகணும்னு பாருங்க மனுஷன் விரும்பலாம், ஆனா வெள்ளை ஆக்க முடியாது.
கவனியங்கள், கருப்பு சருமத்தை வெள்ளையாக்க முடியாது, வெள்ளை முடிய கருப்பாக்கவும் முடியாது. நானும் டையை அடிச்சு அடிச்சு தான் பார்க்குறேன். ஒரே வாரத்தில் எல்லாம் பாருங்க கருப்பெல்லாம் மறைஞ்சு போயிருது. தேவனுடைய மக்களே, இது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டது. மனுஷனால அதை செய்ய முடியாது. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. மாற்ற முடியாது. மனுஷனுக்கே முடியலன்னா மிருகத்துக்கு எப்படி முடியும்? யோசித்து பாருங்க. சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்ற முடியுமா? மனுஷனுக்கே முடியலன்னு பாவம் சிவிங்கி, அதுக்கு என்ன முடியும்? தன் புள்ளிகளை மாற்ற முடியாது. நல்லா கவனிங்க. இப்ப சரீர பிரகாரமான ரீதியிலேயே மாற்றத்தை மனுஷனால ஏற்படுத்த முடியலன்னா ஆவிக்குரிய ரீதியில மனுஷனை தன்னால மாற்ற முடியுமா? இம்பாசிபிள். நடக்காது ராஜா அப்படின்ற மாதிரி தான். பாருங்க, நடக்கவே நடக்காது. ஆனால் அருமையானவர்களே, தேவன் அற்புதமான தேவன். மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமைய அவனால மாற்றவே முடியாது. பாவியா இருக்கிற மனுஷன் தன்னை நீதிமானாக மாற்றவே முடியாது. ஆனால் கர்த்தர் அற்புதமானவர். அருமையானவர்களே, அவர் எப்படிப்பட்டவரா? பாவிகளை நீதிமான்கள் ஆக்குகிறவரா. அவரால் தான் அதை செய்ய முடியும். அவர் மனுஷனுக்கு, அருமையானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அற்புதத்தை செய்கிறார். கவனிங்கள், மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும், இல்லையா? திருப்புங்க எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியா 32 17வது வசனம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் பாருங்க, மனுஷராலே கூடாதவைகளை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ காலையில கார்ல வரும்போது கூட என் மகா சொல்லிட்டு வந்தா பாருங்க, ஒரு கூட்டம் நடந்துச்சான். அந்த கூட்டத்தில் சுகமளிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தில் பிரசங்கியார் சொன்னாராம், குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாராம். அங்கே ஒரு அம்மா ஆர்வமா ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க விசுவாசிச்சான். கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுப்பார்னு சொல்லி விசுவாசிச்சான். அடுத்த வருஷம் அருமையானவர்களே, அது வரும்போது, இந்த கூட்டத்துக்கு வரும்போது குழந்தையவே தூக்கிட்டு வந்துருச்சான். குழந்தை பிறந்து குழந்தைய தூக்கிட்டு வந்துருச்சான். அந்த அம்மா பக்கத்தில் ஒரு டாக்டர் உட்கார்ந்துருந்தாராம். அவர் எந்திரிச்சு பாருங்க ஆர்ப்பரிக்கிறாராம். இந்த அம்மா வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பார்த்துட்டு அவர் ஆர்ப்பரிக்கிறாராம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு ஆர்ப்பரிக்கிறாராம். பாருங்க, ஏன் அப்படி ஆர்ப்பரிச்சாராம் தெரியுமா? ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த அம்மாவுடைய கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணதே நான் தான். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த அம்மாவுடைய கர்ப்பப்பையவே ரிமூவ் பண்ணினேன் நான், ஆப்ரேஷன் எடுத்து. இது ஜெபிக்கும் போது, இது விசுவாசிக்கும் போது, இதுக்கு எப்படிடா குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனா கர்த்தர் ஒரு புது கற்பத்தை கொடுத்து, அது கர்த்தரிக்க பலனை கொடுத்து, குழந்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டாரு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். அருமையானவர்களே, மனிதராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாருங்க, இங்க எரேமியா சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். வானங்களை நம்ம பார்க்கிறோம், பூமியை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்கிறோம், மலைகளை பார்க்கிறோம், மலர் வனங்களை பார்க்கிறோம்.
கடலை பார்க்கிறோம், விதவிதமான மிருகங்களை பார்க்கிறோம், விதவிதமான பறவைகளை பார்க்கிறோம், விதவிதமான மீன்களை பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது என்ன யோசிக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? தேவன் அற்புதமானவர், தேவன் அதிசயமானவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, யோபு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பி போய் கிடந்தாரு. தேவனை குறித்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தேவனே யோபுவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது யோபு தேவன் என்னார் என்கிற ஒரு வெளிச்சத்துக்குள்ள வர்றாரு. வந்தபோது அவர் சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த விசுவாசம் அவருக்குள்ள வந்த மாத்திரத்துல அருமையானவர்களே, வாழ்க்கை புரட்சிகரமாக மாறிவிட்டது. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஓடிவிட்டது. தேவன் இன்னார் என்கிற ஞான அறிவு அருமையான இன்னைக்கும் மக்களை விடுதலை ஆக்குகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கும் மக்களை அதை ஆசீர்வதிக்கிறது. ஆகவே ரொம்ப விரும்ப வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனே உண்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். தேவன் எப்படிப்பட்டவர்? அருமையானவர்களே, மகா பெரியவர், மகா வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. அவரால் மட்டும்தான் பாவியை நீதிமானாக மாற்ற முடியும். ஒரு பாவியை நீதிமானாக மாற்றுவது அவரால் மட்டும்தான் முடியும். ஆகவே அந்த அற்புதத்தை மனுஷனுடைய வாழ்க்கையிலே செய்வதற்காக நீதிபரராகி இயேசுவை தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலருக்கு போவோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52வது வசனம் பாருங்க. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்களை கொலை செய்தார்கள். போதும். இங்க ஸ்தேவான் சொல்லுகிறான், இயேசுவை பற்றி சொல்லுகிறான், நீதிபரருடைய வருகை. இயேசு இந்த உலகத்திலே வந்ததை பற்றி அவன் சொல்லுகிறான். அவர் நீதிபரர், நீதிபரராக அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லுகிறான். இப்ப லூக்கா சுவிசேஷத்துக்கு போவோம். 23ஆம் அதிகாரம், லூக்கா 23 47வது வசனம் பாருங்க. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் எத்தனையோ பேர் சிலுவையில் அடிச்சிருக்கிறான். இந்த நூற்றுக்கு அதிபதி எத்தனையோ பேர் சிலுவையில் செத்ததை அவன் பார்த்திருக்கிறான். ஆனா இயேசு மாதிரி ஒரு நபரை அவன் பார்த்ததே கிடையாது. அதிர்ந்து போயிட்டான். இயேசுனுடைய காரியங்களை பார்த்து அதிர்ந்து போய் சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? நீதிபரனா இருந்தான். அது மட்டும் இல்ல, பாருங்க, இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும்படி யூதர்கள் பிலாத்துவின் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிலாத்து தான் வாரடிக்கு கட்டளையிட வேண்டும். பாருங்க, பிலாத்துவின் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவன் மனைவியிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அவன் மனைவி ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புறா. பிலாத்துனுடைய மனைவி அந்த லெட்டர்ல போட்டிருக்குது, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே, அவர் நிமித்தம் சொப்பனத்திலே வெகுபாடுபட்டேன் என்று அவ சொல்லுகிறா. பாருங்க, அவர் நீதிமான் என்பது அவளுக்கு நல்லா என்ன செய்து விளங்குது. அது மட்டுமல்ல, பிலாத்துவே சொல்றான். வாசிங்க, மத்தேயு 27, மத்தேயு 27 24வது வசனம் பாருங்க. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க,
இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். கவனிச்சிங்களா? இயேசுவை பற்றி பிலாத்து சொல்லுகிறான் நீதிமான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனங்களிலே இயேசுவை நீதிமான் அல்லது நீதிபரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் 3 முறை கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசுவே நீதிபரர். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே நீதிபரர். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே நீதிபரர். பாருங்க, இயேசுவே நீதிபரர். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன முறை பார்த்தோம், பைபிளில் போட்டிருக்குது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கட்டுப்போனார்கள். பார்த்தோம் இல்லையா? பாருங்க, எல்லாரும் பாவத்தின் அரசாட்சிக்கு கீழே இருக்கிறாங்க, எல்லாரும் பாவத்தில் நிறைஞ்சு போயிருக்கிறாங்க. இதன் மத்தியில ஒருவர் மட்டும் பாவத்துக்கு அப்பாற்பட்டவராய் நீதிபரராய் இருந்தார். இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மட்டும் நீதிபரராய் இருந்தார். நீதி அவரிடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. கவனிங்க, இப்போ போன முறை ஆதியாமத்திலிருந்து நம்ம பார்த்தோம், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உடுத்து வைப்பதற்காக தேவன் என்ன பண்ணாரு? குற்றமில்லாத மிருகங்களை பிடிச்சு அவைகளை அடித்து வெட்டி ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் அடிப்படையில் அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த மிருகங்களுடைய தோலை உரித்து அவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது இயேசுனுடைய கல்வாரியை சித்தரிக்கிற ஒரு படம். இயேசு அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியிடப்பட்டார், நமக்காக வெட்டப்பட்டார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்காக பலியிடப்பட்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்காக பலியிடப்பட்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்காக பலியிடப்பட்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்காக அவர் பலியிடப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் பாருங்க அவர் பலியிடப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய கடைசி சொட்டும் சிந்தப்பட்டது. அதன் விளைவாக மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தேவன் இயேசுனுடைய நீதியை எடுத்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமாக தந்திருக்கிறார். இன்னைக்கு நாமெல்லாம் இயேசுவின் நீதியை உடையவர்களாய் இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற நீதி நம்ம நீதி கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற நீதி சுயநீதி கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற நீதி இயேசுனுடைய நீதி. இயேசு அவருடைய நீதியே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பாருங்க அந்த மகிமையான உடை அதை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசுவாசிக்கிறது ரொம்ப லேசா இருக்கும். ஏன்னா நிறைய சபைகளில் பாவ உணர்வை தான் பிரசங்கம் பண்றாங்க. நிறைய பிரசங்கியார்கள் பாவ உணர்வை தான் பிரசங்கம் பண்றாங்க. நம்ம பாவிகளா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டா கூட நம்ம பாவிகளா இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்த பாவிகளா இருக்கிறோம், இப்படிலாம் சபையில் பிரசங்கம் பண்றாங்க. இல்லைங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாங்க தான் நீங்க பாவியா இருந்தீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் உங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து ஒரு பாவி கிடையாது, கிறிஸ்து ஒரு நீதிமான், அவருக்குள்ள நாம் இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கவனிங்க, சத்தியம் விளங்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்குது பாருங்க. 2 கொரிந்தியருக்கு போவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன அருமையான வசனம்! அருமையானவர்களே, நான் சொன்னேன் இல்லையா, சத்தியம் விளங்கிடுச்சுன்னா உள்ளம் பரவசத்தினால நிரம்பும், வாய் துதியினால நிரம்பும். சத்தியம் விளங்கிடுச்சுன்னா அந்த மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கென்னதேக் என்ற ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, சில நேரங்களில் தூக்கம் வராதான் அவருக்கு. ராத்திரி நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்கும்போது அவர் பாட்டில் பைபிளை வாசிக்கிட்டே இருப்பாராம். மணி 12, 1, 2 இப்படிலாம் தூக்கம் வரலன்னா பைபிளை வாசிக்கிட்டே இருப்பாராம். பைபிளை வாசிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் பாருங்க இந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அற்புதமான புஸ்தகம் பாருங்க. மற்ற புஸ்தகத்துக்கும் இதுக்கும் பாருங்க ஒப்பிடவே முடியாது. இது தேவன் எழுதி கொடுத்த புஸ்தகம். அருமையா இதை வாசிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் பாருங்க வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பாராம். வெளிப்பாடு வந்த மாத்திரத்தில் அவர் சொல்றாரு, பரவசம் தாங்க முடியாதான், அதனால படுத்திருக்க முடியாதான் பாருங்க, எழும்பி பெட்டை சுத்தி ஓடிக்கிட்டே இருப்பாராம். கத்தரை துதிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பாராம். 100கணக்கான முறை அவர் சொல்றாரு, 1/4 மணி நேரம் ஓடி இருக்கிறேன், 1/2 மணி நேரம் ஓடி இருக்கிறேன். பாருங்க, அப்படிப்பட்ட ரீதியில வசனம் அவருக்கு வெளிப்பாடாக மாறி இருக்கிறது. தேவனுடைய மக்களே, அப்படிப்பட்ட வெளிப்பாடு அந்த ஆளுக்கு கிடைச்சதுனால தான் சாவு படுக்கையிலிருந்து எழும்பி பாருங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு கண்களை திறந்து விடுகிற ஒரு ஊழியக்காரனா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. கவனிங்க, நமக்கும் சத்தியம் வழங்கணும், சத்தியத்தை கேட்கணும் ஆண்டவரே, சத்தியம் எனக்கு விளங்கணும் ஆண்டவரே என்கிற ஒரு ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சை நம்ம எல்லாருக்கும் வேணும். உங்களுக்கு வேணும், எனக்கும் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன அருமையான வசனம் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்துல 2 பகுதி இருக்குது. ஒன்னு, பாவமறியாத இயேசு பாவமானார். அடுத்தது, நீதி அறியாத நாம் நீதிமான்களானோம். அதான் அந்த 2 பகுதிகள். இப்ப ஒரு கேள்வி, பாவமறியாத இயேசு எப்படி பாவமானாரு? யோசிச்சிருக்கிறீங்களா? ஆதாம் எப்படி பாவமானா? ஆதாம் எப்படி பாவியானா? பாவம் செஞ்சதுனால பாவியானா. இயேசு பாவமே செய்யலையே, அவர் எப்படி பாவியானாரு? பாவமே செய்யாத இயேசு எப்படி பாவியாய் இருக்க முடியும், பாவமாய் இருக்க முடியும்? கவனியுங்கள், அதுதான் தேவனுடைய அற்புத செயல். பாருங்க, உலகத்தர் எல்லாருடைய அக்கிரமத்தையும், எல்லாருடைய அயோக்கியத்தனங்களையும், எல்லாருடைய பாருங்க விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை என்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒன்னும் பாக்கி விடாம தேவன் எடுத்து இயேசுவின் மேலே சுமத்தி, அதற்காக இயேசுவை தண்டித்து, அருமையானவர்களே, இயேசுவை பாவமாக்கினார். பாருங்க, பாவமறியாத இயேசு சிலுவையில் நமக்காக பாவமானார். இப்போ அதே டோக்கன் தான், அதே டோக்கன் தான். என்ன டோக்கன்னா, அவருடைய நீதியை தேவன் எடுத்து நீதி அறியாத நம்ம மேல சுமத்தி, நீதி அறியாத நம்மை நீதிமான்கள் என்று அறிவித்து விட்டார். தேவன் அறிவித்து விட்டார், பரலோக நீதிமன்றம் அறிவித்து விட்டது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாரும் நீதிமான்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கடந்த காலத்தில் செய்த தவறுகள், நிகழ்காலத்தில் செய்த தவறுகள், வாழ்க்கையில் சில தவறுகள் ஏற்படுகிறது இல்லையா? அப்படி தவறுகளை பயன்படுத்தி பிசாசு என்ன சொல்றான்? பிசாசு நம்மளை குற்றம் சாட்டுகிறான். நீ அந்த பாவத்தை செஞ்சல, நீ இந்த தவறை செஞ்சல, அதனால நீ நீதிமான் கிடையாது, நீ பாவிதான்.
நீ தேவனுடைய சமூகத்தில் தைரியமா நிற்க முடியாது, நீ ஜெபிக்க முடியாது, தேவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டாரு, நீ தேவனிடத்திலிருந்து பதில வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறான்? குற்றம் சாட்டுகிறான். கவனியுங்கள், எல்லாரையும் குற்றம் சாட்டுகிற பிசாசு அவன், சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிற பிசாசு. இப்ப நீங்க அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். எப்படி பதிலடி கொடுக்கணும்னா, பிசாசே தவறு செஞ்சேன், ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. தேவன் என்னை நீதிமானாக மாற்றி விட்டார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் நீதிமானாதான் இருக்கிறேன், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். தேவன் என் கூட இருக்கிறதுனால நான் தோற்று போகவே மாட்டேன், நான் எப்போதும் ஜெயிக்கிற ஆளு என்று பிசாசுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும். அவன் சொல்லுவான், நீ தேற மாட்டேம்மா. நீங்க சொல்லணும், நீ தாண்டா தேற மாட்ட, உன்னுடைய எதிர்காலம் இருண்ட எதிர்காலம், நீ நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற, ஒருத்தரும் உன்னை நரகத்திலிருந்து தப்புவிக்க போறதே கிடையாது. ஆகவே தேராத கேஸ் நீ தான், நாங்க பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆமேன். ஆகவே பிசாசுடைய குற்றச்சாட்டுகளுக்கு இடம் கொடுக்காம அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னீங்கன்னா விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அருமையானவர்களே, பிசாசு யோசிப்பான், இந்த ஆள்கிட்ட நம்ம பருப்பு வேகாது, நம்ம வேற பெந்தகோஸ்தே ஆட்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுவான். பிசாசை ஓட ஓட விரட்டுறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். இருக்கிறீங்களா? சத்தியத்தை எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் உண்டாக்கி இருக்கிற அருமையானவர்களே ஸ்லாக்கியங்களை புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து பிசாசை ஓட ஓட என்ன செய்யணும்? விரட்டணும், பக்கத்திலே விடக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மார்ட்டின் லூத்தர்ங்கிற பிரசங்கியார் ஒரு முறை வீட்டில் படுத்திருந்தாராம். படுத்திருக்கும் போது அவர் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் எல்லாம் பிசாசு பாருங்க சினிமா திரையில் வர்ற மாதிரி அப்படியே பட்டியல் போட்டானா. பொல்லாத பிசாசு பாருங்க, குற்றம் சாட்டுகிற பிசாசு. இவர் காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டாராம். ஐயோ, இப்படியெல்லாம் நம்ம தவறு பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அவங்க மனைவி என்கரேஜ் பண்ணிச்சான். என்னங்க, நீங்க தானே சொல்றீங்க தேவன் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாருன்னு சொல்லி, நீங்க தானே பிரசங்கம் பண்றீங்கன்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணிச்சான். உடனே பாருங்க விசுவாசத்தில் எழும்பினாராம். எழும்பி ஒரு வெள்ளை போர்டில் அவர் செய்த பாவங்களெல்லாம் பாருங்க எழுதினாராம். 1 2 3 4 சொல்லி எழுதினாராம். எழுதிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு சிவப்பு மை பாட்டில் தூக்கிட்டு வந்தாராம். தூக்கிட்டு வந்து அந்த போர்டு மேலே அப்படி ஊற்றி விட்டாராம். ஊற்றி விட்டுட்டு பிசாசை பற்றி சொன்னாராம். பிசாசை என்ன பாவம் செய்தது உண்மை, ஆனா இந்த மை அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அழிச்சது மாதிரி, எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் கவர் பண்ணி விட்டது. நான் இன்னைக்கு பாவி கிடையாது, நான் நீதிமான் அப்படின்னு சொன்னாராம். பிசாசு ஓடியே போயிட்டானா. விவரம் புரிஞ்ச ஆட்கள் பக்கத்தில் பிசாசு நிற்கவே முடியாது. ஆனா சத்தியம் வழங்கலன்னா பிசாசு நம்மளை குற்றப்படுத்துவான். குற்றப்படுத்தினா விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்கலன்னா ஜெபிக்க முடியாது. அருமையானவர்களே, ஜெபத்துக்கு பதில் வராது, வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. பிசாசுடைய குற்றச்சாட்டுகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை நீதிமான் ஆக்கிவிட்டார். நான் கேட்கிறேன், இயேசு பாவம் ஆயிட்டாரா, ஆக போறாரா? பாவம் ஆயிட்டாரு. நாம நீதிமான்கள் ஆக போறோமா, ஆயிட்டோமா? நாம நீதிமான்கள் ஆயிட்டோம். இயேசு பாவமானதுனால நாம நீதிமான்களாக ஆகிவிட்டோம். எப்பொழுது நீதிமான்கள் ஆனோம்? சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நான் நீதிமான் ஆயிட்டேன் அப்படிவாங்க. அது தப்பு இல்லை. ஆனா சத்தியத்தின்படி எப்ப நம்ம நீதிமானோம்னா, வேதம் விதமாக சொல்கிறது. திருப்புங்க ரோமர் 4 அதிகாரம், ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க, இயேசு நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு
அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் பார்த்தீங்களா, அப்பொழுது நாம் நீதிமான்களானோம். எதுவுமே நம்முடைய கிரியைகளினால வந்ததில்லை. நீதிமான் என்கிற அந்த ஸ்தானம், உயர்ந்த அந்தஸ்து பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த உயர்ந்த அந்தஸ்து நீதிமான்கள் என்கிற ஸ்தானம். அது நம்முடைய முயற்சினால வந்ததில்லை. 100% இயேசுனுடைய பாடுகள் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. புரிந்து கொள்வீர்களானால் கர்த்தர் மேல அன்பு பெருக ஆரம்பிச்சிடும். கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரே, பாவியாயிருந்த என்னை நீதிமானாக்கினீரே, கோடி ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? பாருங்க, அவர் செய்த கிரியைகள். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். கெத்செமனே தோட்டத்தில் உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் தேவன் ஒரு பாத்திரத்தில் ஊத்தி, மகனே இதை நீர் தான் குடிக்கணும், மனுமக்களுடைய பாவங்கள் விலகி அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமானால் உம்மை தவிர வேற வழியே கிடையாது, நீர் இந்த பாவ பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் கட்டாயப்படுத்தினாரு. தேவனுடைய மக்களே, இயேசு கேட்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி அருமையானவர்கள் இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறாரு. கவனியங்கள், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது மட்டும் இல்ல, அவரை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. ஈட்டி, தீப்பந்தம், கேடயம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இயேசுவை பிடிக்கிறதுக்கு வர்றானுங்க. இயேசு தன்னை பிடிக்க வர்றானுங்கன்னு பார்த்துட்டு பைபிளில் போட்டிருக்குது, அவர்களுக்கு எதிர்கொண்டு போனார்னு போட்டிருக்குது. என்ன ஆச்சரியம்! நான் சொல்லுகிறேன், நம்முடைய இயேசுவை போல ஒரு வீரன் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தன்னை சிலுவையில் அடிப்பதற்காக பிடிக்கிறதுக்கு வர்றானுங்க. இயேசு பயந்து ஓடலைங்க, அவர்களுக்கு எதிர்கொண்டு போனார். போயிட்டு கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள் சொல்லி கேட்கிறாரு. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் அப்படிங்கிறாரு. பைபிள்ல போட்டிருக்குது, அத்தனை பயலும் பின்னிட்டு தரையில விழுந்தான் போட்டிருக்குது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. நான் தான் ஒரு வார்த்தை சொன்னாரு. 500க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்திருப்பானுன்னு நினைக்கிறேன். அத்தனை பயலும் மல்லாக்க விழுந்துட்டான். கவனிங்க, அவரை யாரும் பிடிக்க முடியாது, அவரை யாரும் சிலுவையில் அடிக்க முடியாது. திரும்பி எழும்பி வர்றானுங்க, நான் தான்ப்பா, நான் என்னைய ஒப்பு கொடுக்கிறேன், அவங்கள போக விடு அப்படின்னு சொல்லி சீஷர்களை விடுதலையாக்கி விடுறாரு. எத்தனை பெரிய தியாகம், எத்தனை பெரிய அன்பு! யோசித்து பாருங்க அருமையானவர்களே. இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில மனுஷன் என்ன சொல்லுவான்? என்னை விட்டுருங்க, அவனுங்களை பிடிச்சிக்கங்க, அப்படிதான் சொல்லுவான் இல்லையா? இயேசு என்ன சொன்னாரு? என்னை பிடிச்சிக்கோ, அவன்களை விட்டுரு, அவங்க போகட்டும். கவனியுங்கள் அருமையானவர்களே, இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். யோவான் 10 நம்ம வாசிக்கிறோம், ஒருவனும் என்னுடைய ஜீவனை என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை, நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு பாருங்க தன்னை சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறாரு. பிடிக்கிறானுங்க, பிடிச்சி சிலுவையில் அடிக்கிறானுங்க. இயேசு சாகுறாரு கல்வாரி சிலுவையில். அவர் சாகும்போது அவருடைய ஆவி சரீரத்தை விட்டு பிரிகிறது. சரீரத்தை விட்டு பிரிந்து எங்க போச்சான்? பைபிளில் போட்டிருக்கு, பாதாளத்துக்குள்ள போச்சான். யோசித்து பாருங்க, தேவகுமாரனுடைய ஆவி பாதாளத்துக்கு போகலாமா? பரலோகத்துக்கு அல்லவா போக வேண்டும்? ஆமா. ஆனா இயேசு சிலுவையில் மரித்த போது தேவகுமாரனா மரிக்கல. இயேசு சிலுவையில் மரித்த போது பாவியாகவே மரித்தார். பாவங்கள் எல்லாம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டபடினால அவர் பாவியானார், பாவமானார். கவனிங்க,
ஆகவே அவருடைய ஆவி பாதாளத்துக்குள்ள இறங்குச்சான். பைபிளில் போட்டிருக்குது, ஏறினார் என்கிறதுனாலே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. நமக்காக பாதாளத்துக்கு போறாரு ஆவியில. போனா அங்க பேய் பிசாசுகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஹே டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கொண்டாட்டத்தின் நாள் அன்னைக்கு. என்னன்னா, பூமியில ஓட ஓட விரட்டினவர், நம்மளை தூம் செஞ்ச ஆளு, அவரே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள நம்ம கையில மாட்டிக்கிட்டாரு. அப்படின்னு சொல்லி பிசாசுகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். எல்லா பிசாசுகளும் அவர் மேல விழுந்து அவரை போட்டு பாருங்க இம்சைப்படுத்தினது. கவனிங்க, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு இயேசு என்ன கரையும் கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அருமையானவர்களே, பாதாளத்தில் அவ்வளவு வேதனைப்படுறாரு. அவர் சரீரத்தில் பட்ட வேதனைகளை பார்க்கலாம், ஆவியில பட்ட வேதனைகள் கொடூரமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நமக்காக 3 நாட்கள் பாதாளத்தில் வேதனைப்படுகிறாரு. வேதனைப்பட்டு தீர்ந்த மாத்திரத்தில் பரலோக நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு கொடுத்தது. என்ன அறிவிப்பு? பாவ கணக்கு தீர்ந்தது. இனிமேல் தேவகுமாரன் பாதாளத்தில் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்திலிருந்து அந்த தீர்ப்பு வந்த மாத்திரத்தில் பாவியாய் இருந்த இயேசுனுடைய ஆவி நீதிமானாக்கப்பட்டது. கவனிங்கள், பாதாளத்தில் இயேசு நீதிமானாக மாற்றப்பட்டார். வேணா வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு பாருங்க, அவர் பாதாளத்துக்கு போனாரு. பாவ கணக்கத்தை கொடுத்து தீர்த்த மாத்திரத்தில் ஆவியானவராலே நீதிமானாக்கப்பட்டார். கவனியங்கள், பாதாளத்தில் இயேசு நீதிமானாக்கப்பட்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? தன்னை மூடிக்கொண்டிருந்த, தன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பிசாசின் ஆவிகளை போர்வையை சுருட்டுற மாதிரி சுருட்டி அவைகளை விசிறி அடிச்சு பிசாசை பிடிச்சு தரையில போட்டு அவன் தலையை நசுக்கி அவனிடத்திலிருந்து அதிகாரத்தையும் வல்லமையும் உரிந்து கொண்டு பாதாளத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒன்னையும் அவருக்காக செய்யல, எல்லாவற்றையும் நமக்காக செஞ்சிருக்கிறாரு. நமக்காக இவ்வளவு கரையும் கொடுத்திருக்கிறாரு. என்றைக்கு அவர் நீதிமானாக்கப்பட்டாரோ அன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நாமும் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்பதுதான் வேத வசனத்தினுடைய போதனை. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அந்தஸ்து. நீதிமான்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவவார்த்தை மக்களே, நீங்கள் எல்லாரும் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். சத்தம் போதாது. நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இலவசமா நமக்கு இந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு எவ்வளவு கரையும் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தாவே உமக்கு நன்றி. கவனிங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் தேவன் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அந்த நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். மறுபடியும் பிறந்தீங்கள, இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த அன்னைக்கே
அந்த நீதி உங்களுடையதாக மாறிடுச்சு. அந்த நீதியில எந்த வளர்ச்சியும் கிடையாது, அந்த நீதியில எந்த பெருக்கமும் கிடையாது. அந்த நீதியை குறித்த அறிவு தான் பெருகணும். நல்லா கவனிங்க. நீங்க மறுபடியும் பிறந்த அன்னைக்கே கர்த்தர் ஒரு பிறந்த நாள் கிஃப்ட் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அது என்னன்னா தேவனுடைய நீதி. ஒரு பிரசங்கியார் சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். முன்னாடி ஒரு ஆவிக்குரியவர் உட்கார்ந்து இருந்தாராம். இந்த நீதியை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆவிக்குரியவரை பார்த்து, பிரதர் நீங்க நீதிமானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். கேள்வி கேட்ட உடனே அவர் சபையில மூப்பர், ஒரு ஆவிக்குரியவர், நீதிமானான்னு கேட்ட மாத்திரத்தில் அவர் தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டாராம். உடனே பிரசங்கியார் கேட்டாராம், பிரதர் நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டாராம். இந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் வந்துடும் இல்லையா? அவர் சொன்னாராம், நான் ஆம்பளைன்னாராம். எப்படி ஆம்பளை ஆனீங்கன்னு சொல்லி கேட்டாராம். நான் பிறக்கும் போதே ஆம்பளை தான். பிரசங்கியார் சொன்னாராம், நீங்க மறுபடியும் பிறக்கும் போதே நீதிமான் தான் அப்படின்னாராம். ஹலோ, என்னைக்கு நம்ம மறுபடியும் பிறந்தோமோ அன்னைக்கே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி விட்டார். இயேசு நமக்குள்ள வந்து நம்மோடு கலந்து விட்டார். நீதிபரராகி இயேசு நமக்குள்ள வந்த மாத்திரத்துல பாவம் ஓடிடுச்சு. நாம இன்னைக்கு அருமையானவர்களே நீதிமான்களாக மாறிவிட்டோம். எளிமையா ஒரு உதாரணத்தை வச்சு விளக்குறேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு நம்மோடு கலந்து விட்டார், ஆகவே நம்ம நீதிமான்களாக மாறிவிட்டோம். இதற்கு ஒரு உதாரணம், வீட்டில் எல்லாரும் டீ போடுறோம் இல்லையா? அம்மா மாதிரி தான் டீ போடுவாங்க, சில வீட்டில் ஐயா மாதிரி ஜோரை போடுவாங்க. ஏன்னா டீ போடுறது பெரிய விஷயம் கிடையாது. சில அம்மா மாதிரி என்கிட்ட சொல்கிறத கேட்டிருக்கிறேன், எங்கள் வீட்டு டீயை குடிச்சு பாருங்க பாஸ்டர், சூப்பராக இருக்கும். நான் டீ வந்து பாருங்க போடுறதுல சில ஆட்கள் ரொம்ப கில்லாடிகளாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, தண்ணியை முதல்ல கொதிக்க வைக்கிறாங்க. அது கொதிச்சிட்டு இருக்கும்போதும் அது தண்ணி தான். இப்போ டீ அள்ளி உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டுட்டு இப்போ அதை வடிகட்டுறாங்க. வடிகட்டி அதை டம்ளரில் வச்சுட்டு அந்த கஷாயத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்க? டீன்னு சொல்கிறாங்க இல்லையா? முதல்ல தண்ணி, இப்போ அந்த கஷாயத்தை பார்த்து டீன்னு சொல்கிறாங்க. யாரும் அதை தண்ணின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா டீ அந்த தண்ணியோட அனுசரித்து கலந்துருச்சு. அதே போல நீதிபரராயின இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ள வந்தாரு, நம்மோட கலந்துட்டாரு. பைபிள்ல போட்டிருக்கு, அவர் நம்முடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவராக மாறிவிட்டார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தர் நம்ம கூட நினைச்சிட்டார், வந்து கலந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவும் நானும் ஒண்ணுன்னு நம்மோட கலந்துட்டாரு. அவர் நீதிபரரா இருக்கிறதுனால, நம்மோட கலந்ததுனால இன்னைக்கு நம்மை பார்த்து வேதம் சொல்லுறது, நீ நீதிமான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவ்வளோ பெரிய பாக்கியத்தையும் இலவசமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. என் மனைவி என்னை திருமணம் பண்றதுக்கு முன்னால அவ பேரு லிடியா. என்னை திருமணம் பண்ண பிறகு பாருங்க, அவ பேரு மிஸ்ஸஸ் சாலமன். என் பேரே அவட்ட போயிடுச்சு. அந்த அளவுக்கு பாருங்க, இந்த திருமணம்ங்கிற பந்தத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஒன்னாயிடுறோம் இல்லையா? என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஒன்னாயிட்டோம். நம்ம பேர் என்னன்னா கிறிஸ்து. பைபிள்ல போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிக்கு விசுவாசியுடனே பங்கேது. அப்ப விசுவாசிகள் கிறிஸ்துவாவே இருக்கிறாங்க, அவிசுவாசிகள் பேலியாலா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அருமையான கர்த்தரும் நாமும் ஒன்னாயிட்டோம், நீதிமான்களாக மாறிவிட்டோம். எத்தனை பெரிய பாக்கியம்! யோசித்து பாருங்க அருமையானவர்களே. கர்த்தாவே, இந்த நீதி என்கிற ஸ்தானத்துக்காக உமக்கு நன்றி. இப்போ ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அப்ப குற்றம் சாட்டுகிறவன் யார்? சில சொல்லுவாங்க பிசாசு. பிசாசாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா தேவனே நம்ம என்ன செஞ்சிட்டாரு? நீதிமான்களாக்கிட்டாரு. நம்முடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் சுருட்டி எடுத்து மறதி கடல்ல என்ன செஞ்சிட்டாரு? எரிஞ்சிட்டாரு. இன்றைக்கு நீதிமான்கள்ங்கிற உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய மக்களே, வேதம் சொல்லுறது, நீதிக்கேற்ற விழித்துக் கொள்ளுங்கள், நீதிக்கு ஏற்க விழித்துக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி புரிந்து கொள்வீர்களானால் பாருங்க, பாவத்தின் மேல அரசாட்சி செய்வது ஈஸியா இருக்கும். பாருங்க, தேவனிடத்துல ஜெபிக்கிறது ஈஸியா இருக்கும், பதில வாங்குறது ஈஸியா இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பாருங்க பயணம் பண்ணுவது ரொம்ப எளிதா இருக்கும். ஏனென்றால் தேவனே நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எந்த மனுஷனும் நம்மளை நீதிமானாக்கல. எல்லாரும் சொல்லுவோம், தேவனே என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, பாவிகளாக இருந்த எங்களை கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீதிமான்களாக்கி இருக்கிறீர். நீரே எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். இயேசுவே எங்களுடைய நீதியாக இருக்கிறீர். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, நாங்கள் ஆளுகிறவர்களாக இருக்க, வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க, தீமைகளை கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்க, நம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறவர்களாக இருக்க, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், எங்களுக்கு கிருபை செய்கிறீர். வந்திருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியம் ஆழமாய் மனதிலே உள்ளத்திலே பதிவதாக எஜமானர் செய்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.